ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் ரொம்ப சூப்பரான சுவையிலையும் இருக்கக்கூடிய ஒரு சத்தான பானம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சை பயிர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம பச்சை பயிரை நல்லா வறுத்து எடுக்கணும். ஓரளவு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். நமக்கு பச்சை பயிரெல்லாம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரும், நல்ல ஒரு வாசனையாகி வரும். நமக்கு ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா கரிஞ்சிரும். அதனால் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நமக்கு பச்சை பயிரெலாம் நல்லா வறுபட்டு இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. கரிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்ததும் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு சீக்கிரமாகவே ஆறி வந்துடும். இப்போது பச்சை பயிரெல்லாம் நமக்கு நல்லாவே ஆறி வந்துட்டு இப்போ நம்ம இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நேரம் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கழுவி எடுத்துருக்க பச்சை பயிரை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எல்லாமே சேர்த்து ஒரே பேட்சாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூடவே 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காவை சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் பச்சை பயிர் எடுக்குமோ அதே கப்பில் அதே மெஷர்மெண்ட்டில் நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக இது கூடவே ஒரு 3 ஏலக்காய் வந்து வாசனைக்காக வேண்டி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் இங்கே கொஞ்சம் நட்ஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பாதாம், முந்திரி, வால்நட் வந்து ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒன்றுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்க கூட செய்யலாம். கூடவே கொஞ்சம் ஒரு பிஞ்சு போல் சால்ட்டு சேர்த்துருக்கிறேன். இப்போ இதில் ஃபஸ்ட்டு 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கு அப்புறமா திருப்பி 2 கப் அளவு தண்ணி சேர்த்து நான் இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓவராலாக ஃபஸ்ட்டு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கிறேன் 250 ml கப்பில். இப்போ நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இதுலேருந்து ஜூஸ் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதுக்கு மேலே அரிப்பு வச்சு நம்ம இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கலாம். அரிப்பில் தான் ஃபில்டர் பண்ணணும் இல்லை, நம்ம வந்து சின்ன காட்டன் துணியில் கூட நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பச்சை பயிரை வறுத்து மட்டும்தான் எடுத்துருக்குறோம், வேக வைக்கலை. அதனால் கண்டிப்பாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம நல்லா வறுத்து தான் நமக்கு இதில் சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணதுக்கப்புறமா இதில் வர சக்கையை திருப்பி ஒருக்கா கூட நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அதனால் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நார்மலாக தேங்காய் பால் எடுப்போம்ல, அது போலவே இதிலேருந்து 3 நேரம் அதில் இருக்க ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை எல்லாத்தையும் வந்து பிழிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஜூஸ் எடுத்ததுக்கப்புறமா மேலே வந்திருக்கிற இந்த சக்கையை வந்து திருப்பி ஒருக்கா கூட மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது கூடவே 2 கப் அளவுக்கு 250 ml கப்பில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒருக்கா கூட இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அரைக்கும் போது 3 கப் அளவு தண்ணி, இப்போ வந்து நான் 2 கப் அளவு தண்ணி வந்து சேர்த்துருக்கிறேன். இப்போ இதையே நம்ம வந்து அதில் இருக்க ஜூஸை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் இதிலேருந்து 3 நேரம் நான் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். 3வது நேரம் எடுக்கும்போது 1 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். ஓவராலாக 6 கப் அளவு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை நம்ம ஒருக்கா கூட ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் தண்ணியோட கன்சிஸ்டன்சி நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன கொஞ்சம் கூட கூட்டியோ குறைச்சோ கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ரொம்ப சத்தாகவும் இருக்கும். நான் இப்போ இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே இனிப்புக்கு நான் இங்கே நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நீங்கள் இதில் வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிட்டு இதில் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் வந்து கரையதுறைய நம்ம ஒருக்கா கலந்து எடுத்துக்கலாம். இது போல் நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க், பிளேலிஸ்ட் லிங்க் வந்து எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன். சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் நிறைய ஹெல்த்தி ட்ரிங்க்ஸ் வேணாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம சேர்த்துருந்த சக்கரைலாம் நமக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துட்டு, நம்ம வந்து நட்ஸ் எல்லாம் நம்ம இது கூடவே சேர்த்து அரைச்சி ஃபில்டர் பண்ணி சேர்த்துருந்தோம். அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஊற வச்சு அந்த நட்ஸை வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி வடிகட்டாமலே நீங்கள் இதில் வந்து சேர்த்துக்கலாம். நான் இப்போ இது கூடவே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கிறேன். சேர்த்து ஒருக்கா கலந்து எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும்போது நமக்கு குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தாகத்துக்கும் இந்த வெயிலுக்கும் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ட்ரிங்க்ஸ் வந்து ஒரு 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக ஐஸ் க்யூபும் போட்டு வச்சுருக்கிறேன். இது கூடவே ஏற்கனவே ஊற வச்சுருந்த சப்ஜா விதையும் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் சப்ஜாவோ சியாவோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு கப்புக்கு வந்து மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் ஐஸ் க்யூபும் போட்டு குடித்தோம் அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப
ஹெல்த்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.